வணக்கம். மகர ராசி மார்கழி மாத ராசி பலன்கள். மகர ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது தொழிலில் மிக கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி தொழிலில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்றால், செய்கின்ற தொழிலில் சில தடைகளும் சில பிரச்சனைகளும் வரக்கூடும். ஆகையால் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் பெரிய பாதகம் என்பது இருக்காது. சரி, இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய 2.25 நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது, யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது, வண்டி வாகனங்கள் வேகமாக போகக்கூடாது. திடீர் ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் 2 தடுப்பது அல்லது தவிர்ப்பது உத்தமம். சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 19ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 மார்கழி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை விடியற்காலை 4:54 சந்திராஷ்டம தினம் மகர ராசியான உங்களுக்கு ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 22ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 மார்கழி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:06 கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். மகர ராசியான உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது. சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருந்தால் தொழில் நல்ல நிலையில் இருக்கும், வருமானம் பெருகும், உங்களுடைய செயல்கள் நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் 2ஆம் ராசியில் சனி பகவான் இருக்கும்போது அதில் சில பிரச்சனைகள் வரும். அதனால தான் பொறுமையாக இருக்கணும், தொழிலில் சில சிக்கல் வரும் சொல்லியிருக்கும். ராகு பகவான் 3ஆம் ராசியில் இருப்பது நல்லது. இன்னும் சில மாதங்களில் பயிற்சி பெற்று 2ஆம் ராசிக்கு வருவார். பொறுமையாக இருக்க வேண்டும். மகர ராசி குரு பகவான் 5ஆம் ராசியில் வக்ரம் பெற்று இருப்பது பாதகம் அல்ல. ஆனால் வருகின்ற வருமானம் சில தாமதம் தடைகளுக்கு பிறகு நல்ல நிலையில் வந்து சேரும். செவ்வாய் பகவான் 7ஆம் ராசியில் நீசம் பெற்று வக்ரம் பெற்று இருப்பது இங்கு தான் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் நீசம் பெற்றாலே நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. அதுவும் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகையால் 7ஆம் ராசி என்பது உறவு, நட்பு, சொந்த பந்தங்களை குறிப்பது. அவர்களால் சில பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் வந்து சேரும். பொறுமையாக இருங்க. கணவன் மனைவிக்குள் சிறு கருத்து வேறுபாடு என்னன்னா நேரம் சரியில்லைன்னு அமைதியாக இருங்க. கேது பகவான் 9ஆம் ராசியில் இருப்பது பாதகம் அல்ல, சாதக பலன்கள் தான். புதன் பகவான் 11ஆம் ராசியில் இருப்பது. 11இல் புதன் பகவான் இருந்தால் வருமானம் என்பது வரும், வராமல் இருக்காது. 11இல் எந்த கிரகம் இருந்தாலும் வரும். ஆனால் சில தடைகளுக்கு பிறகு வரும். பொறுமையாக இருங்க. சூரிய பகவான் 12ஆம் ராசியில் இருப்பது அயன சயன போக விரயஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் இருப்பதினால் தூக்கம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அந்த தூக்கம் தான் உங்களுக்கு போய் பல வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வருதுன்னு கேட்டிங்களா, உங்கள் பிரச்சனையெல்லாம் முடித்தா தான் வர வேண்டியதாக இருக்கும். ஆகையால் 12இல் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி 12இல் மறையுது, எந்த தப்பும் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிரகங்கள் இருக்கும்போது இந்த கிரகமும் உங்களுக்கு சில மனக்குழப்பத்தை தரும். பிரச்சனைகளை முடிக்கணுன்ற ஆர்வமும் அது சீக்கிரமாக முடிக்கணுன்ற ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு அவ்வப்போது வரும். அதனால் தூக்கம் கெடுறது, மன நிம்மதி இல்லாமல் போகிறது, ராவெல்லாம் மூச்சுன்னு இருந்தால் கூட எது செய்யலான்ற ஒரு நல்ல முடிவே வராது. அது செஞ்சாலும் பிரச்சனை,
இது செஞ்சாலும் பிரச்சனை, எது செய்தாலும் பிரச்சனையாகவே இருக்கின்ற ஒரு மன சஞ்சலமும் தேவையில்லாத குழப்பங்களும் அவ்வப்போது வந்து போகும் மகர ராசிக்காரங்களுக்கு. இதோடு சேர்ந்து குரு பகவானும் வக்கரம் பெற்று இருப்பதினால் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில் கூட சில பிரச்சனைகள் வரும். பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதினால் பொறுமை, நிதானம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச காலம் அப்படியே நீங்கள் தாக்கு பிடிச்சிங்கன்னாக்கா உங்களால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம். அடுத்தது என்ன செய்யலாம் என்ற ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரும். கிரகங்களால் மனக்குழப்பங்களிலிருந்து மீண்டு வர அமைதி பொறுமையாக இருந்தால் போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.